தேஜஸ் சஜ்ஜா, அம்ரிதா ஐயர், வரலட்சுமி சரத்குமார் இவங்கெல்லாம் நடிப்பில் பொங்கல் மற்றும் சங்கராந்தி வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் ஹனுமான். இந்த படம் தெலுங்கு சினிமாலேயும் நார்த் இந்தியன் சினிமாலேயும் பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சு நொறுக்கிடுச்சு. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக 250 கோடியை தாண்டி இருக்கு ஹனுமான் படம். இந்த ஹனுமான் படம் எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வர மார்ச் 2 ஹனுமான் படத்தை ZEE5ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்து லவ்வர். இந்த படத்தில் குட் நைட்டில் நடித்த மணிகண்டன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த லவ்வர் படத்தை பார்த்த எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லவ்வர் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. வர மார்ச் 8 லவ்வர் படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்து லால் சலாம். நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தை பார்த்த எல்லாருமே மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் ஜாதி மற்றும் ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு இந்த படம் டீசெண்டாக இருந்தது. ஆனால் கலெக்ஷன் வைஸாக லால் சலாம் படம் சரியாக போகலை. லால் சலாம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்க அதிகமான சான்சஸ் இருக்குது. வர மார்ச் 8 லால் சலாம் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. அடுத்து மிஷன் சாப்டர் 1. நம்ம AL விஜய் டைரக்ஷனில் அருண் விஜய், எமி ஜாக்சன் சேர்ந்து நடிக்கிற படம். மிஷன் சாப்டர் 1 ஒரு சூப்பர் ஹிட் மூவி. மிஷன் சாப்டர் 1 படத்தை மோஸ்ட்லி இந்த வாரம் பிப்ரவரி 29 அப்படி இல்லைனா மார்ச் 1 வீக்குள்ள மிஷன் சாப்டர் 1 படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ப்ரீமியர் ஆகும்.